நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் இந்த சீரியலுக்குள்ள வர போறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அட ஆமாங்க, அட ஆமா, மகா சங்கமும் கூட்டு வர போறாங்க. அந்த மகா சங்கமத்துல தான் எல்லாமே ஒரு பக்கம் திக் நிமிடங்கள் மாதிரி இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது கேரக்டர் கொண்டு வந்துக்கிறாங்க. ஏய், நான் தாண்டி எல்லாமே விஜய்க்கு, நான் சொன்னா அவன் செய்யணும், நான் சொன்னா எல்லாத்தையும் அவன் பண்ணணும், தேவையில்லாமலாம் வாய் வார்த்தை விடக்கூடாது எங்கிட்ட, டென்ஷனான மண்டையண்டெல்லாம் வச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம மல்லி ஒரு பக்கம் சைலண்டாவே இருக்காங்க. சரி, இருந்தாலும் வெண்பா குட்டியை காணுமேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் தேடி பார்த்தாலும் வெண்பா குட்டியை காணுங்க. அடாமா, என்னடா போனா, என் பொண்ணு என்னடாச்சு, என் பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுன்னு ஒரு பக்கம். என் பொண்ணை பார்க்கறதுக்கு யாருக்கு என்ன நேரங்குது, எல்லாருக்கும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பக்கத்து தான் நேரங்குது. என் பொண்ணு மேலே யாருக்குன்னா அக்கறை இருந்தா தானே, பாசம் இருந்தா தானே, அன்பு இருந்தா தானே சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தலைவன் ஒரு பக்கம் விஜயம் அழ ஆரம்பிச்சுக்கிறான். என்னடா இது கூத்தா போச்சு, இதுக்கு மேலே இதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா, தட்டி கேட்கறது எவனா ஒருத்தன் வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கடா யாருமே வரலைங்க. சரி, இப்போ தான் என்ன தான் பண்ண போகிறாங்க, ஏதான் பண்ண போகிறாங்க, ட்விஸ்ட் மேலே ஒரு பக்கம் ட்விஸ்ட்டாக போயின்னு இருக்கு. என்ன தான் முடிவு, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையடா அப்படின்ற கான்செப்ட்லாம் போயின்னு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, அப்படி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு ஒரு டைலாக் சொல்கிறாங்க. ஏன் விஜய் சார், உங்களுக்கு பார்த்துட்டு கூட துப்பு இல்லையா அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னடா பேசுறது ஏதுடா பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே பயத்துலேயும் ஒரு பக்கம் பதட்டத்துலேயும் நின்று இருக்காங்க. சரி, அப்படி நின்றுந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, இதுக்கு மேலே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில், இதுக்கு என்னடா இருக்குது, எல்லாமே நம்ம கையில் தான்டா இருக்குது, நாம் என்ன நினைக்கிறோம்லோ அதுதான், பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ், நெகட்டிவாக நினச்சி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் போயின்னு இருக்காங்க. சரி, இப்படி அப்படியே ஒரு பக்கம் பிரச்சனையில் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, மல்லி கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. மல்லி வந்து எங்கேனா ஒழிஞ்சுன்னு இருப்பா பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் கிட்ட சொன்ன மாதிரி உடனே தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி பார்த்ததும் உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. அம்மாவை தக்காளி வாயா இங்கே தான் ஒழிஞ்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பொண்ணு மயக்கத்தில் இருக்காங்க. ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறது, பொண்ணு வேறு மயக்கத்தில் இருக்கே, ஐயோ தங்கம் உனக்கு என்னாச்சுமா ஏதாச்சுமான்னு சொல்லிட்டு அலறாங்க. ஒரு பக்கம் அப்படியே ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுன்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் பரபரப்பான ஒரு தொடராகவே போயின்னு இருக்காங்க. இந்த தொடருக்கு நடுவில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்த்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போய் விஜய் டோரை அப்படியே சும்மா அந்த பீரோ ஓப்பன் பண்ணி பார்க்க உள்ள அப்படியே மயக்கத்தில் அப்படியே சும்மா மூக்கில் ரத்தம் வருது. ஒரு பக்கம் ஐயோ வெண்பாச்செல்லாம் உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் அழுதுன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் வந்து தூக்கின்னு ஓடுறாரு. இப்போ என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பின்னு இருக்காங்க. பார்ப்போம், எல்லாமே நல்லதாக நடக்குமா நல்லதாக நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு ஓடுன்னு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ரஞ்சிதம் இருந்துன்னு ஐயோ இந்த பொண்ணு திருப்பி நம்ம கல்யாணத்தை நிறுத்திட்டாடோ, இப்போ என்னடா பண்ணுறது எதிராக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வேமா அப்படின்றது தான் போயின்னு இருக்கு. பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு, இதுக்கு மேலே பிரச்சனை பார்க்கறதுக்கு என்னடா இருக்குது, எல்லாத்தையும் அடித்து தாட் கிளப்பிட்டு போயினே இருக்கணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா செய்யும், நன்றி வணக்கம் வந்தனம் வருக, நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக.